அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 0 ஆர் ஹீரோ இன்றைக்கி வீக்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங் இருக்கனால அதில் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி ஒரு முக்கிய காரணியாக விளங்கப் போகிறது. நம்மளுக்கு 0 ஆர் ஹீரோவோட மந்த்ரா அப்படின்னா ஐடிஎம் டு ஓடிஎம், ஓடிஎம் டு ஐடிஎம். அதாவது இன்றைய தினம் நம்மளுக்கு ஐடிஎம் ஆப்ஷனுக்கு மட்டுமே மதிப்பு இருக்கும், ப்ரைஸ் ப்ரீமியம் இருக்கும். ஆனால் அதில் டைம் வேல்யூ 0 பண்ண போகிறாங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி நடைபெற போகுது. அப்போ இதனை முழுமையாக புரிந்து கொண்டாலே ஆப்ஷன் பையர்ஸ், ஆப்ஷன் செல்லர்ஸ் சிறப்பான ஒரு வர்த்தகத்தை செய்யக்கூடிய வாய்ப்பாக அமையும். என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதற்கு முன்பு சந்தை எப்படி ஆரம்பமாக வாய்ப்பு அப்படின்னு ஹெட்ஜ் நிஃப்டி பார்க்கலாம். இப்போது ஹெட்ஜ் நிஃப்டி வர்த்தகமாயிட்டு இருக்கிறது 17,109, நேரம் 7:24. அப்போது 17,109 ஃபியூச்சர். அப்போ ஃபியூச்சர் நேற்று எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்போ ஃபியூச்சரோட நேற்றைய லோ 17,142. அப்போ 17,110, 120 போது நேற்றைய லோவுக்கு கீழ் ஆரம்பம் அப்படிங்கிறது இங்கே தெரியும். இந்த இடத்துல கொஞ்சம் யோசிக்க வேண்டியது, நேற்று 22ஆம் தேதி 17,177 ஓப்பன், நம்மளுக்கு வந்து க்ளோஸ் 17,151. அப்போ ஓப்பன் பிலோ க்ளோசிங் எங்கே நடந்திருக்கு? இந்த கடந்த 3 நாட்களில் குறைந்தபட்ச ரேட்லேருந்து அதிகபட்ச ரேட்டுக்கு வரும்போது இந்த ஓப்பன் பிலோ க்ளோசிங் நடந்திருக்கு. இது வந்து ஓப்பன் பிலோ க்ளோசிங் நடக்கிற விஷயங்கள் வந்துட்டு ஒரு விஷயத்தை ட்ரெண்டை ஸ்டாப் பண்ணுறக்கும், சைட்வே இம்பேக்ட்டுக்கும் இல்லை டவுன் சைடுக்கும் ஒரு வாய்ப்பாக அமையும். இந்த மூன்றுக்குமே வாய்ப்பு. மேலே அப் ட்ரெண்டை தடுக்கக்கூடிய வாய்ப்பு சைட்வே மார்க்கெட், அடுத்தது மார்க்கெட்டை திருப்பி கொண்டு வரக்கூடிய இது. ஏன்னா ஒரு ஆரம்பமான புள்ளியவே ஒருவனால் தக்க வைக்க இயலவில்லை என்றால் அவனுக்கு என்ன சக்தி இருக்குது அப்படிங்கிறது இதனுடைய பொருள். அடுத்து இந்த மாதிரி சூழல் இருக்கும்போது ஓப்பன் பிலோ க்ளோசிங் நடந்தாச்சுன்னா அடுத்த நாள் அதே ஓப்பன் அதை ஹைக்கு மேலே இம்பேக்ட் ஆனால் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிற குறிப்போடு நீங்கள் சந்தையை பார்க்கணும். அல்லது அன்றைய தினத்தோட ஹையுக்கு லோவுக்கு உட்பட்டு ஓப்பனான என்ன நடக்க போகுது, இன்றைய தினம் அந்த லோவுக்கு கீழே ஓப்பன் ஆக போகுது. அப்போ இந்த 3 குறிப்புகள் அடிப்படையில் இன்றைய தினம் என்ன நிகழ்கிறது என்று பார்த்து இதனுடைய சூழ்நிலையை நீங்கள் குறிப்பு எடுத்துக்கொள்ளுங்கள். இது ரொம்ப ரொம்ப மிக உதவியாக உங்களுக்கு இருக்கும். உங்களோட ஆய்வுக்கு இது உதவியாக இருக்கும். அப்போது சந்தை வந்து நேற்றைய லோவுக்கு கீழே வந்துச்சுன்னா அடுத்தது நம்மளுக்கு இம்பேக்டட் நேற்றைக்கு முந்தைய தினத்தோட ஓப்பன். ஏன்னா நம்மளுக்கு க்ளோசிங் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லோ தான் நம்மளுக்கு க்ளோசிங்காக இருந்திருக்கு. அடுத்தது 17,16. அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு 17,066ங்கிறது இந்த வாரத்தோடைய ஓப்பன். அப்போ இந்த 17,066 எப்படி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது அப்படிங்கிறதை பாருங்கள். அதற்கு கீழ் நிலை பெற்றால் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு தடுப்பு அப்படிங்கிறது இந்த 17,000, அடுத்து 16,828. ஆனால் இதெல்லாமே ஒரு பெரிய பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே வராது. ஏன்னா ஒரு வாரத்தோடைய லோ ஹைக்கு உட்பட்டு தான் சந்தை இருக்குது அப்படிங்கிறதுனால இது சைட்வே, ஒரு வாரத்தோடைய சைட்வேக்குள்ளே இருக்கிறது அப்படிங்கிறத அர்த்தம். அடுத்து ஸ்பாட்டுக்கு ஃபியூச்சருக்கு பார்த்தோம். அடுத்தது 17,100 புட் நண்டு 200 கால். அப்போ 100 புட் 51 ரூபான்னா நம்மளுக்கு 17,049 அப்படிங்கிறது ஒரு நல்ல லெவல். அடுத்து இது 48 ரூபா, 17,200 கால் 48னா 17,248, 17,150 நம்மளுக்கு ஒரு நடுநிலை. ஸோ இதற்குள்ளே தான் சந்தை இருக்க அதிகமான வாய்ப்பாக இருக்கும். இங்கே யோசிக்க வேண்டியது ஏன் ஐடிஎம் டு ஓடிஎம், ஓடிஎம் டு ஐடிஎம் சொல்கிறோம். 17,100 டு 200 அப்படின்னு இப்போதைக்கு எடுத்துக்கிட்டால் இதனுடைய டோட்டல் ரேஞ்ச் 100 ரூபா.
அதாவது 17,100 இருந்து 17,200க்குள்ளே இருக்கிற கேப். இதில் பார்த்தீங்கன்னா விஷயங்களை கொஞ்சம் அடிப்படையாக பார்க்க வேண்டும். ஏ பி அப்படி எடுத்துக்கலாம், இல்லை கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் இப்படி எடுத்துக்கலாம். அப்போ கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் இருவருடைய முதலீடு இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ கால் வந்துட்டு ஒரு 70% முதலீடு பண்ணியிருக்காங்க, புட் வந்து 30% பண்ணியிருக்காங்கன்னா, அப்போ இந்த 100 ரூபாயை இவங்க எப்படி பிரிச்சுக்க போகிறாங்க அப்படிங்கிறது இதனோட விஷயம். 70 ரூபா 30 ரூபா. இதே கால் புட் 50% பிரிச்சுக்கிறாங்க, இல்லை ஒரு 30 ஒரு 70னா அப்போது இந்த 100 ரூபாயை 2 பேர் பிரிச்சுக்கணும். ஆனால் அது ஸ்பாட் இருக்கிற இடத்த பொறுத்து. அதாவது எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா 17,100 கால் 17,200 புட், இது 100 ரூபா பிரிச்சுக்க போகிறாங்க. இப்போ ஸ்பாட் 17,130 இருந்தால், இன்று முடிவுற வாய்ப்புகள் இருந்தால் 17,100 கால் 30 ரூபாயும் 17,200 புட் 70 ரூபா இருக்க போகிறாங்க. இவங்க 2 பேர் இப்படி தான் இதை பிரிச்சுக்க போகிறாங்க. ஆனால் இப்போ பாருங்கள், 17,100 கால் 103 ரூபா இருக்காங்க, 17,200 புட் 95 ரூபா இருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன அர்த்தம்? 198. அப்போ 100 ரூபா தான் இருக்கணும், 98 ரூபா அதிகமாக இருக்குது. இந்த 98 ரூபா 100% ஜீரோவாக மாறிவிடும் இன்னைக்கு. இது எல்லாத்துக்குமே இருக்கும். இப்போ இதை நீங்கள் வந்துட்டு 17,000 to 17,200க்கு போட்டிங்கனாலும் அப்படி தான் இருக்கும். இது 200 புள்ளி இருக்கணும். 17,000 கால் 178 ரூபா இருக்கிறாங்க, 17,200 புட்டு பார்த்தீங்கன்னா 95 ரூபா இருக்கிறாங்க. அப்போ 180 95ன்னு பார்த்தாலும் கூட ஒரு 280 புள்ளிகளுக்கு பக்கமாயிடுச்சு. அப்போது 280 புள்ளிகள் டைம் வேல்யூ இங்கே ஜீரோ ஆகணும். ஸோ இதனை புரிந்து கொண்டு வியாபாரம் செய்ய முற்படுங்க. அப்போது 17,100 கால் இன்னைக்கு மார்க்கெட் 17,100க்கு மேல் இருந்தால் மட்டுமே இதற்கு மதிப்புண்டு. அப்போ 17,100 மார்க்கெட் இல்லை அப்படிங்கிற அடிப்படை வந்ததுன்னா 17,100க்கு கீழே இருந்தாலே, அதாவது 17,100 இருந்தாலே ஜீரோ, 17,101 இருந்தால் மட்டும்தான் 1 ரூபா இருக்கும். அப்போ 17,110 இருந்தால் தான் 17,100 கால் 10 ரூபாய் இருக்கும். அப்போ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 17,100 கால் 50 ரூபா தான் இருக்க வேண்டும். ஏன்னா ஸ்பாட் வந்து 17,150 இருக்குது. அப்போது 17,100 காலில் 53 ரூபா டைம் வேல்யூ உள்ளே இருக்குது. இது ஜீரோவாக மாறணும். ஆப்ஷன் செல்லருக்கு தேவையான விஷயமே இதுதான். இந்த 53 ரூபா தான் அவங்க கண்ணுக்கு தெரியும், இந்த 50 ரூபா அவங்க கண்ணுக்கு தெரியாது. அவங்க கண்ணுக்கு தெரிகிறதே இந்த 53 ரூபாய் அப்படிங்கிற விலைதான் ஆப்ஷன் செல்லர்களுக்கு கண் உறுத்தும். அப்போ இதனை அடையவே அவர்கள் விருப்பப்படுவார்கள். எப்படி வந்துட்டு ஒரு திடர் வந்து பணக்காரரை பார்த்து கொள்ளையடிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, ஆப்ஷன் செல்லருக்கு யாரிடம் டைம் வேல்யூ இருக்கோ அவங்க கட்ட கொள்ளையடிக்கிறது தான் அவர்களுடைய மைய வேலையாக, அதாவது முக்கிய வேலையாக இருக்கும். இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி பார்த்திங்கன்னா மிக அதிகமாக இருக்குது. அப்போது மார்க்கெட் ஏற்ற இறக்கம் அதிகமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் புட் சைடு வந்துட்டு 17,600 புட் டீப் ஐடிஎம்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு ஸ்டெப் நெகட்டிவ் மார்க்கெட் ஆனாலே இந்த 17,600 புட் வந்து ஃப்யூச்சராக ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ அவங்க என்ன ஆகும்னா, ஆப்ஷனோட கிரீக்ஸ், அதாவது மார்க்கெட்டோட இறக்கத்திற்கு அந்த இறக்கத்தோட பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு கிடைக்க போகுது. அப்போது இதனை செல்லடித்தவர்களுக்கு உங்களுக்கு ஸ்டெப் ஒரு சின்ன அதாவது மார்க்கெட் நெகட்டிவ்னாலே அவங்களுக்கு வந்துட்டு லாஸ் வர தொடங்கிடும். ஸோ இது ரொம்ப ரொம்ப அபாயமானது. இதை பார்த்து வியாபாரம் செய்ய முற்படுங்கள். 17,080 to 17,223 அப்படிங்கிறது ஷார்ட் ரேஞ்ச். வைட் ரேஞ்ச் 17,007 to 17,293. ஸோ இந்த ஸ்ட்ரைக், இதற்குட்பட்ட ஸ்ட்ரைக்கை நீங்கள் வந்து 0 ஆர் ஹீரோவுக்கு ட்ரை பண்ணலாம். ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 17,203, 17,223, 17,248. சப்போர்ட் லெவல் 17,105, 17,080, 17,049 இருக்கும். பேங்க் நிஃப்டி
இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 40,036லேருந்து 39,999 என்ன பார்த்தாலும் அது ஓப்பனுக்கு கீழே தான் க்ளோசிங். ஓப்பன் டு ஹை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 புள்ளி, ஓப்பன் டு லோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 புள்ளி. அப்போது நம்மளுக்கு லோலிருந்து ஒரு 170 புள்ளிகள் மேலேயும் ஹையிலிருந்து ஒரு 50 புள்ளிகள், அதாவது 80 புள்ளிகள் கீழேயும், அதாவது சப்ளையை விட டிமாண்ட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருளாக இருக்கிறது. ஆனால் ஓப்பன் கீழே க்ளோஸ், அது ஒன்று தான் பெரிய ட்ராபேக். அடுத்து நேற்று பார்த்திங்கன்னா ஓப்பனுக்கு மேலே க்ளோசிங், அதற்கு முந்தைய தினம் அப்படிங்கிறது ஓப்பனுக்கு கீழே க்ளோசிங் கிடச்சிருக்கு. அப்போ மார்க்கெட் வந்துட்டு இதுதான் பிரேக் அவுட் ஆக இருக்க போகிறது. அப்போ இந்த பிரேக் அவுட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமாக இருக்க போகிறது. ஸோ அதற்கு தகுந்த மாதிரி வியாபார அமைப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இதில் ஸ்ட்ரேடல் இதுதான் ரொம்ப 40,000 ஸ்ட்ரேடலும் இருக்குது, 39,900 ஸ்ட்ரேடலும் இருக்கிறது. அதனால் 39,500 இருந்து நம்ம 40,400 அப்படிங்கிற லெவல் இதற்குள்ளே தான் சந்தை இருக்குது, அதிகமான வாய்ப்பாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா 39,500 டு 40,500 1000 புள்ளி, 39,500 555 ரூபா, 40,500 பார்த்திங்கன்னா 548 ரூபா. அப்போ எவ்வளோ வருது நம்மளுக்கு? கிட்டத்தட்ட 1100. அப்போது 1000 இருக்கணும், 100 ரூபா தான் டைம் வேல்யூ இருக்குது. அப்போ எங்கே டைம் வேல்யூ இருக்குன்னா இதற்கு உட்பட்டு இருக்கிற ஸ்ட்ரைக்கில் தான் நம்மளுக்கு டைம் வேல்யூ அதிகமாக போகுது. அப்போ இது அனைத்துமே நம்மளுக்கு ஜீரோவாக மாற்றணும், நம்மளுக்கு ஐபியும் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதற்கு தகுந்த வேலை தான் இன்றைக்கி செய்ய போகிறாங்க. குறுகிலை 39,786 டு 40,203, வைட் ரேஞ்ச் 39,583 டு 40,417, ரெசிஸ்டன்ஸ் 40,124, 40,203, 40,318, சப்போர்ட் லெவல் 39,878, 39,786, 39,664 இருக்கும். ஸோ ஜீரோ ஹீரோ நம்மளுக்கு வர்த்தகம் செய்யணும்னு விருப்பப்படுறவங்க நேரம் பிரித்து கொள்ளுங்கள். 9:15 3:30க்குள் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுதுன்னு குறிப்பெடுத்துட்டு உங்களுக்கு எந்தெந்த இடத்துல ஆக்ஷன்ஸ் இருக்கோ, அது 9:15 டு 10 மணிக்குள்ள ஒரு ஆக்ஷன் இருக்கும், ஒரு 2 டு 3:30க்குள்ள ஒரு ஆக்ஷன் இருக்கும், இம்ப்ளைட் வாலிட்டி ஜாஸ்தியாக இருந்ததுன்னா 12 டு 1 கூட ஒரு ஆக்ஷன் இருக்கும். அப்போது இந்த இடத்துல எப்படி ஏற்படுகிறது, என்னென்ன தாக்கம் ஏற்படுகிறதுன்னு பார்த்துட்டு வியாபாரம் செய்ய முற்படுங்க. முக்கியமாக ஜீரோ ஹீரோ ட்ரை பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு 100 ரூபா ப்ரீமியத்தை எடுத்துகிட்டு ஜீரோ ஆகும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு லாஸ் அதிகம். இது 5 ரூபாயிலிருந்து ஒரு 20 ரூபா ப்ரீமியத்தை ஜீரோ ஹீரோ ட்ரை பண்ணிங்கன்னா லாஸ் வந்து குறைவு, ரிவார்டு அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஸோ இதை வந்து எந்தெந்த ஸ்ட்ரைக்கில் நம்ம அர்த்தம் செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வியாபாரம் செய்ய முற்படுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இதற்கான கட்டண பயிற்சி மார்ச் 25ஆம் தேதி துவங்குகிறது. அனைவரும் கட்டண பயிற்சியில் இணையணுங்கிற கட்டாயம் இல்லை. நீங்கள் தொடராய்வு சுய ஆய்வு செய்தாலே போதும், கட்டண பயிற்சியில் இணையங்கிற அவசியம் இல்லை. இயலாதவர்கள் நம்மளுக்கு கட்டண பயிற்சியில் இணைந்து நீங்கள் எளிதாக கற்றுக்கொள்ள ஒரு வாய்ப்பாக இருக்கும். இது 9842610908 என்ற வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொண்டு அந்த விவரத்தை உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.